जय कृष्णा प्रभु जी। जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधा दामोदर राधे जय राधा रमण रमण राधे जय राधा माधव राधा माधव राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा माता जी। हरे कृष्ण माता जी। हरि बोल हरे कृष्णा हरे माता कृष्णा जी। माता जी हरे कृष्णा माता जी। हरे कृष्णा हरे माताजी कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा हरे कृष्णा हरि माता बोल जी। हरे कृष्णा प्रभु हरे हरे कृष्णा। कृष्णा हरे कृष्ण सर। हरे कृष्ण माता जी। हरे कृष्णा हरे कृष्णा माता जी। कृष्णा எல்லாருக்கும் ஸ்லோகம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா जी माता जी। ஓகே மாதாஜி நேத்துக்கு எல்லாருக்கும் சாண்டிங் நல்லா போச்சா கௌரவ பூர்ணிமாக்கு பண்ணோம் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி எனக்கு சாண்டிங் கொஞ்சம் கஷ்டம் சம்டைம்ஸ் நல்லா எனக்கு தூக்கம் வந்துரும் பட் நேத்துக்கு வந்துட்டு நிறைய கோயில் அந்த மாதிரி டிராவல் எல்லாம் பண்ணதுனால எனக்கு நேத்துக்கு சாண்டிங் யூஸ்வலா பண்றதோட கொஞ்சம் டபுளாவே போச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் நேத்துக்கு எனக்கு சாண்டிங் சூப்பரா போச்சு தேவோல் ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா பிரபு हरे So, कृष्णा நம்ம माता கிளாஸ் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு பகவத்கீதா 3வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம் மல்லீஸ்வரி மாதாஜி சாந்தி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாமா? ஓகே மாதாஜி சூப்பர் பதம் 33 சத்ருஷம்
चेष्टते स्वस्याः सदृशं चेष्टते स्वस्याः सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतिर्ज्ञानवानपि 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 प्रकृतिं यान्ति भूतानि प्रकृतिं यान्ति भूतानि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति निग्रहः किं करिष्यति निग्रहः किं करिष्यति सदृशं चेष्टते स्वस्याः प्रकृतिर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति बोल हरे कृष्णा हरे कृष्णा माताजी श्रीवती माताजी வாசிக்கிறீங்களா ओके माताजी हरे कृष्णा प्रकृतं चेष्टते स्वस्या प्रकृतिर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रहः किं करिष्यति வால்யூம் கொஞ்சம் லோவா இருக்கு மாதாஜி. வால்யூம் லோவா இருக்கு மாதாஜி. हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माँ। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी। கேட்கல. हरे कृष्णा माता जी। माता जी இப்போ ஓகேவா? இல்ல சவுண்ட் கம்மியா இருக்கு மாதா जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। हरे कृष्ण माता जी। சரி இல்லாட்டி நான் மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன் 1 செகண்ட். ஆமாமா ரொம்ப லோ. कृष्णा माता जी। ஸ்டார்ட் பண்ணினா ஆயிடுச்சு. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माताजी प्रभुजी याराவது டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு மாதாஜி படிக்கிற மாதாஜி படிக்கவா எஸ் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி
ஒவ்வொருவரும் முக்குணங்களில் இருந்து பெறப்பட்ட இயற்கையையே பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகிறான். அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3 ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பகவான் சொல்றதை கேட்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு பொறாமை. அதனாலதான் பகவான் சொல்றதை கேட்கல. பகவான் எப்படி திட்டுறாங்க அப்படின்னா, நம்மள நீ வந்து முட்டாளா போவ, வேஸ்டா தான் போவ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம திருந்தணும் அப்படின்றதுக்காக தான். நம்மளோட அம்மா நம்மளை எப்படி திட்டி திருத்துறாங்களோ அந்த மாதிரி பகவான் நம்மள திருத்துறதுக்காக திட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகால என்ன பார்ப்போம்னா 33rd ஸ்லோகா. எல்லாருமே 3 குணங்களுக்கு வந்து அடிப்படையில் தான் நம்மளோட காரியங்களை வந்து நம்ம செய்யறோம். அந்த 3 குணங்கள் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் ஜஸ்ட் ஒரு ரீகால். சத்துவகுணம். சத்துவகுணம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா தெளிவா இருப்பாங்க. மனம் வந்து அவங்க திருப்தியா இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடோட இருப்பாங்க. ரஜோகுணம். ரஜோகுணம் வந்து எப்பவுமே வந்து எப்படி இருப்பாங்க, பேரு புகழ் பணம், சோ அதை பேஸ் பண்ணி ரஜோகுணத்தவங்க இருப்பாங்க. தமோகுணத்தை அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே சோம்பேறியா இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் சரி அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் 3 குணம். இது வந்து மெட்டீரியல் நேச்சர் வந்து ஜட இயற்கை வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே வந்து ஒரு உடலுக்கு வந்து கொடுக்கறது. நம்ம வந்து பௌதிக உடலை எடுத்துறோம். அது வந்து இந்த 3 குணத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல் நேச்சர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒட்டகம் உடல், கேமல் உடல் கொடுக்குது அப்படின்னு நம்ம பாலைவனத்துல போய் இருப்போம். இது எல்லாமே பூர்வ ஜென்ம அந்த கர்ம வாசனை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப நாயோட உடலை எடுத்துட்டோம் அப்படின்னா நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். பூனையோடதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பூனை மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். எல்லாருமே இதுல வந்து என்னன்னா கயிறால கட்டப்பட்டிருக்கும். இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒரு மாதிரி கட்டப்பட்டிருக்கும். இப்போ 1 மீட்டர் தூரம் ஒரு கயிறால கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கம்மியா இருக்கும். அவங்களுக்கு தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். அதே ஒருத்தவங்க ஒரு 5 மீட்டர் தூரத்துல கயிறால கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமா இருக்கும். ஒரு 10 மீட்டர் தூரம் உள்ள கயிறால கட்டப்பட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 10 மீட்டர் தூரம் நல்லா கொஞ்சம் விளையாடுறதுக்கு சௌகரியமா இருக்கும். இந்த மாதிரிதான் ஆத்மா வந்து மனுஷ உடலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வந்து அதிகமா இருக்கு. அதே மிருக உடலை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கம்மியாயிடுது. இந்த கொசு இந்த இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுது. அதே அவங்க தேவர்களோட உடல் எடுத்துட்டாங்க அப்படின்னா மனுஷங்களை விட இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அதிகமா போகுது, என்ஜாய்மெண்ட் வந்து அதிகமா போயிடுது. ஸோ எல்லாருமே வந்து இதுல பகவானுடைய அம்சங்கள் தான். அதுல 15.7 கூட பகவான் சொல்லியிருக்காரு, மமைவாம்சோ ஜீவன் லோகே. அது எல்லாருமே என்னோட அம்சங்கள் தான் எல்லா ஜீவாத்மாக்களும். ஸோ அது விலங்கு மனிதன் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் கிடையாது. அந்த மாதிரி வந்து பகவான் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஜீவாத்மாக்களும் எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. அத 5.18 ஸ்லோகால வந்து சொல்லியிருக்காங்க. வித்யா வினய சம்பன்ய தம்மனே கவி கஸ்தினி சுனி சைவஷ பாதேஷ பண்டிதா சமதர்ஷனக. என்னன்னா ஒரு பண்டிதன் வந்து ஒரு பிராமணனா இருந்தாலும் சரி, பசுவா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, நாயை சாப்பிடுவோம், சண்டாலனா இருந்தாலும் சரி, அது எந்த டிஃபரன்சியேஷனும் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் ஆத்மா வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு, எல்லாமே சேம் தான். ஆனா அதாவது அதோட கர்மாக்கு தகுந்தபடி டிஃப்ரெண்ட் பாடி தான் எடுத்துருக்கு அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த இயற்கை வந்து என்ன உடலை கொடுத்திருக்கோ அந்த உடலுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட சிந்தனை, செயல், நம்மளுடைய முடிவுகள் எல்லாமே இருக்கும். பகவான் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, டிரான்ஸ்லேஷன்லயே சொல்றாரு, எவ்வளவு ஞானம் பெற்றவரா இருந்தா கூட இந்த 3 குணத்திற்கு அடிப்படையில தான் செயல்படுவாங்க. பௌதிகத்துல அவங்க என்ன படிச்சிருக்கலாம், பட்டம் வாங்கி இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த 3 குணத்திற்கு உட்பட்டுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத மீறி நமக்கு வந்து அதை எதிர்த்து நம்மளால இது பண்ண முடியாது. அப்படி மாற்றவும் முடியாது. அது மாத்துறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான செயல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே ஹரே கிருஷ்ணா
ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருமே ஒரே சூழ்நிலையில தான் வளர்றாங்க. ஆனா ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டீச்சர் சொல்லி கொடுக்குற அதே லெசன்ஸ அப்பப்ப படிச்சிருவான். பிகாஸ் அவனோட குணம் அது. ஆனா இன்னொரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாள் லீவ் கொடுத்துருப்பான். அந்த 2 நாளையும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த கடைசி நாள் நைட் உட்காந்து விழுந்து விழுந்து படிப்பான். ஏன்னா ஒருத்தருக்கும் அவங்கவுங்களோட குணங்கள் வேற. அதே அந்த அம்மா வந்து 2 பேரையும் பார்ப்பாங்க. அதுல ஒருத்த மட்டும் இப்படி இருக்கான்னு அவனை கண்டிப்பாங்க. கண்டிச்சாலும் அப்போதைக்கு அவன் இருந்தா கூட மறுபடியும் அவன் எங்க வருவான் அப்படின்னா அவனோட குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் வந்து அவன் செயல்படுவான். இந்த மாதிரிதான் இங்க வந்து அர்ஜுனன் வந்து அர்ஜுனனோட குணம் என்ன? சத்திரியன். இங்க சண்டை போடணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? நான் காட்டுக்கு போறேன், நான் சன்னியாசி ஆகுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அது அப்படின்றது அது குணத்திற்கு எதிரான செயல். அததான் வந்து பகவான் சொல்றாரு, நம்மளோட அடக்குமுறையினால எதை நம்ம சாதிக்க முடியும், ஆர்டிபிஷியலா நம்ம எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. 3 குணங்களால நம்ம எல்லாருமே பிடிச்சு வச்சிருக்கோம். நம்மளுடைய சொந்த பலத்தினால இந்த குணத்துல இருந்து நம்மளால வந்து வெளியில வர முடியாது. கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த 3 குணத்திலிருந்து வெளியில வர முடியும். 7.14 சொல்லப்பட்டிருக்கு, தைவி ஏஷா குணமயி மமமாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. சோ ஜட இயற்கையோட அந்த முக்குணம் வந்து என்னுடைய தெய்வீக சக்தி, அது வந்து வெல்லுவதற்கு அரியது. சோ என்கிட்ட நீ சரணடைஞ்சா மட்டும்தான் அதை உன்னை ஈஸியா கடக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 குணத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த 3 குணத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், சரி அர்ஜுனன் அவரே குருவா இருந்தாரு, பகவான் அவர்கிட்ட சரணடைந்தாரு, நம்ம எப்படி சரணடைகிறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அப்போ பகவானுடைய பிரதிநிதியான ஆன்மீக குரு கிட்ட சரணடையும் போது நமக்கு வந்து அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்குள்ளயும் என்னென்ன திறமை இருக்கு அப்படின்றது ஆன்மீக குருவால புரிஞ்சுக்க முடியும். அப்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நீ இதுல வா அப்படின்னு நமக்கு, நீ இந்த குணத்துல இருக்க, சோ இதுல வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப ஆன்மீகத்திலேயே எடுத்துட்டா கூட நீ வந்து கீர்த்தன் டிபார்ட்மெண்ட்ல நீ நல்லவா, நீ பிரச்சாரத்துல வா, நீ பிரசாதம் பண்ணுவா. சோ அந்த மாதிரி யாரால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஆன்மீக குருவாலதான் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா, பாண்டவர்களும் கௌரவர்களும் எல்லாருமே வந்து துரோணாச்சாரியார் கிட்ட தான் கல்வி கற்க போறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் துரோணாச்சாரியார் தான் வேத பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை இருந்தது. அதை வந்து யாரால கண்டுபிடிச்ச முடிஞ்சது அப்படின்னா துரோணாச்சாரியா. அதனால இப்போ வில் வித்தையில வந்து அர்ஜுனன், சோ அதுல அவருக்கு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து சிறந்த மாணவன் ஆக்குனாரு. அதே மாதிரி கதை அப்படின்னா பீமன், அப்புறம் துரியோதனன், இவங்க எல்லாம் வந்து கதையில நல்ல நல்ல திறமை பெற்றவர்கள். இப்போ வந்து அர்ஜுனனை வந்து நீ கதையில தான் பண்ணணும் அப்படின்னும் சொல்ல முடியாது, பீமனை வந்து நீ காண்டிபத்தை எடுக்கணும், வில் அம்பு அதை எடுத்து நீ இப்போ போர் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட குணத்துக்கு ஏற்றபடிதான் அவங்கவுங்க வந்து அதை செலக்ட் பண்ணி அதுல வந்து செலக்டடா சிறந்து வராங்க. அவங்கள வந்து நம்மளால மாத்த முடியாது அப்படின்றது இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அவங்கவுங்க குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம செயல்பட முடியும். அதை யாரால கண்டுபிடிக்க முடியும்னா குருவால கண்டுபிடிச்சு நம்ம எந்த குணத்துல இருக்கோம், சோ எந்த செயல்ல இதுல பண்ணுங்க அப்படின்னு குருவால நம்மள ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஒரு சின்ன ஸ்லோகம் என்ன அப்படின்னா, 3 குணத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா பகவான் கிட்ட சரணடையணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். அதை எப்படி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. இந்திரதியும்னன் அப்படின்ற ஒரு அரசன், அவர் வந்துட்டு அவர் ராஜாவா இருக்காரு, நல்லா செல்வ செழிப்போடு இருக்காரு. அவருக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, நம்ம எப்பவும் இந்த அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருக்கோம், சர்விதா சர்வீனானம் அப்படின்னு சொல்லி புராணங்களை கூட சொல்லப்பட்டிருக்கு. சோ எப்ப பார்த்தாலும் இந்த சிற்றின்பம் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட வந்து பகவானை மெடிடேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட் வருது. இதுலயே போர் அடிச்சு போச்சு அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இருதயத்துக்குள்ள பரமாத்மாவை தியானம் பண்றதுக்காக வந்து காட்டுக்கு போறாரு. அவர் வந்து தியானம் பண்றாரு. காட்டுல போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. அவரோட அரச பதவி, செல்வம், புகழ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு தவம் பண்றாரு. கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் வராங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்துட்டு அகஸ்திய முனி அப்படின்னு சொல்லி வருவாரு. அவர் யாரு அப்படின்னா சிவனோட பக்தர். அவரு
அவர் வந்து அவர் ஒரு 100 சிஷ்யர்களோட அவர் வந்து போறாரு. ஏன் அங்க வந்து அவர் போறாரு அப்படின்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் மேரேஜ் நடக்குது. அப்ப வந்துட்டு எல்லா ரிஷிகள், முனிவர்கள், பேய்கள், பூதங்கள், ஏன்னா அவர் சிவன் வந்து அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் இல்லையா, எல்லாருமே கைலாசத்துல இருக்கும்போது கைலாசமே வந்து கொஞ்சம் அப்படி சரிவு ஆகுதான், பிகாஸ் வெயிட் தாங்க முடியாம. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அகஸ்தியரை பார்த்துட்டு, நீ போயிட்டு இந்த டைரக்ஷன்ல போயிட்டு நீ தவம் பண்ணு, தவம் பண்ணி அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதனால அவருக்கு பேர் கூட, அந்த தவம் செஞ்சு சரி பண்ணவர்ன்ற ஒரு பேர் கூட இந்த அகஸ்திய முனிவருக்கு இருக்கு. அவ்வளவு புகழ் பெற்றவர் தான் இந்த அகஸ்திய முனிவர். அவர் வந்து வராரு. வரும்போது இவர் வந்து கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. பகவான்ல மூழ்கி போயிட்டாரு. யாரு? இந்திரதியும்னன் வந்து. அப்ப வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேத்து வரைக்கும் அரச ஆண்டுட்டு இருந்த, அப்படி இருந்த நீ எப்படி இவ்வளவு அளவுக்கு நீ மெடிடேட் பண்ண போயிட முடியும்? உனக்கு அகங்காரம் ஏறிட்டு இருக்கு. நான் வரேன், ஒரு பெரிய முனிவர் வரேன், எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீ என்னை கண்டுக்காம மதிக்காம இருக்க இல்லையா, நீ வந்து யானையா போ அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. சாபம் கொடுத்தவொடனே அவருக்கு கொடுத்தது கூட தெரியல. இங்க இருந்த சத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாபம் வந்துருச்சுன்றது தெரியுது. உடனே வந்து அவர் என்ன சொல்றாரு, என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சைலண்டா அத பாக்குறாரு. பார்த்துட்டு நான் இப்போ இந்த முனிவருக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, எந்த மக்களுக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அப்படி இருக்கும்போது இந்த சாபம் ஏன் கிடைச்சது அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்மாவால கிடைச்சது. அவர் ரியலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒண்ணு பூர்வ ஜென்ம கர்மா, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பகவானுடைய திருவிளையாடல். இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, போய் அந்த அகஸ்திய முனிவர் கூட காலில் விழுறாரு. எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு வந்து இந்த சாபம் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கே ஒரு கில்ட் ஃபீல் ஆயிடுது. அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கட்டிக்கிறாரு. கட்டிட்டு ஐயோ நான் தவறு பண்ணிட்டு அந்த ஃபீல்ட்ல வந்து அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கொடுத்த சாபத்தை எடுக்க முடியாது, ஆனா ஒண்ணு பண்றேன், வந்து அந்த யானையா நீ யானையா இது எடுக்கிறதுக்கு ஜென்மம் எடுக்கிறத மாத்த முடியாது, ஆனா அங்கதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்றாருன்னா, 1000 யானைகளோட பலம் கொண்ட மாதிரி ஒரு யானையா வராரு. அவங்க ரிஷிகள், முனிவர்கள், கந்தர்வர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல வந்து இவர் வந்து வராரு, அங்க பறக்கிறாரு. அப்ப வந்துட்டு இவரை சுத்தி எப்பவும் பெண் யானைகள் வந்து சுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கஜேந்திரனுக்கு, அவரோட பேர் கஜேந்திரன், கஜேந்திரனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி புகழாரம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாடிட்டே இருக்கும்போது அந்த கஜேந்திரனுக்கு வந்து அகந்தை வந்துடுது. அகந்தை வந்துட்டு, ஏன்னா புகழ் பாட பாட பாட, அதான் பணமும் பதவியும் இருந்தா கண்ணை மூடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சோ அந்த மாதிரி புகழ் பாட பாட அவரை தன்னை மறந்துட்டாரு, தான் யாருன்றதையும் மறந்துட்டாரு. அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் வந்துட்டு அந்த கந்தர்வர்களோட தோட்டத்துல அந்த மரத்தை எல்லாம் பிடுங்கி மேல எரியறது இதெல்லாம் பண்ணும்போது பெண் யானைகள் வந்து புகழும் ஒண்ணு ஓகே நல்லா என்ஜாய்மெண்ட் இப்படியே இருக்காரு. கடைசியில வந்து அந்த கந்தர்வர்களோட குளம் இருக்கு, அதுல போய் இவருக்கு வந்து தண்ணி குடிக்கிற, அந்த குளத்தை எல்லாம் மிதிக்கிறது, கலக்குறது, இந்த மாதிரி நாசம் பண்றாரு. ஒரு முதலையோட வாயில வந்து கால் மாட்டிக்குது. அப்ப பெண் யானைகள்லாம் சொல்றாங்க, இது கஜேந்திரா உனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு உதைச்சிட்டு வெளியில வாயேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா இவரால முடியல. 100 தேவ வருஷம் வந்து கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் வந்து அந்த யுத்தம் நடக்குது. அப்புறம் இந்த பெண் யானைகள் பார்த்தது இது வர்ற மாதிரி தெரியல. கடைசியில ஒரு தோல்வி, ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. அந்த லோன்லினஸ், அந்த தனிமை தான் வந்து நமக்கு ஒரு நோயே. அப்ப வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பதான் வந்து அந்த ஞாபகங்கள் எல்லாம், பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நமக்கு ஆக்சுவலி அந்த ஞாபகத்தை கொடுக்கிறவரும் பகவான் தான், மறதியை கொடுக்கிறவரும் பகவான் தான், நாலேஜை கொடுக்கிறவரும் பகவான் தான். அதான் 15.15ல மத்தக ஸ்மிருதி ஞானம் அப்போ கண்ணடிச்ச அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ அந்த ஞாபகம், மறதி, அறிவை கொடுக்கறது நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அந்த ஞாபகத்தை பகவான் கொடுக்குறாரு. அப்ப நினைக்கும் நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை இப்படி பேஸ் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டனே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ண உடனே என்ன பண்றாருன்னா, அங்கேயே அந்த குளத்துல இருந்தா ஒரு தாமரையை பறிச்சு ஆகாயத்துல எரிஞ்சு ஓ ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து ஆக்சுவலி பகவான் வந்து ஒருத்தரும் தங்கிட்ட வரணும் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காராம். இவர் சொன்ன அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கருட வாகனத்துல
உட்கார கூட இல்லையா, அப்படி நின்னுகிட்டே வர்றாரு. அவரோட அங்கவஸ்திரம், அந்த டவல் துண்டு போட்டுட்டு இருப்பாங்களா, அது கூட காத்துல பறந்துடுதான். அந்த மாதிரி அவர் வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே சுதர்சனத்தை அனுப்பிடுறாரு. சுதர்சனத்தை அனுப்பின உடனே அது வந்து முதல்ல முதலைய கொன்னுடுதான். அப்புறம் வந்துட்டு கஜேந்திரன் பகவானோட புகழ பாடி அப்புறம் அது மோட்சம் பெறுதான். ஆனா இதுல என்ன இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகவான காலை பிடிக்கிறவங்களை விட பகவானுடைய பக்தர்களை காலை பிடிக்கிறவங்களுக்கு தான் முதல்ல மோட்சம். சோ அந்த முதல்ல பகவானுடைய பக்தனான கஜேந்திரனோட காலை பிடிச்சது, அதுக்கு முதல் மோட்சம். அப்புறம் இவருக்கு மோட்சம் கிடைக்குது. சோ இவர் பகவானோட புகழப்பாடி மோட்சம் கிடைச்சு இவர் போயிடுறாரு. இதுல இருந்து நம்ம இந்த ஸ்லோகா, இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சில பிரபுபாதர் கூட பொருளுரையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல நிலை பெறும்போதுதான் இந்த 3 குணத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படின்றத சொல்றாரு. சோ இதுல வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பகவானோட இந்த கலியுகத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானோட நாமத்தை நம்ம சொல்லணும். இந்த யானையா இருந்த இந்த கஜேந்திரனே நம்ம பகவானோட நாமத்தை சொல்லி மோட்சம் கிடைக்குது அப்படின்னா, மனுஷ ஜென்மத்தில் இருக்க நம்ம பகவானோட ஸ்ரத்தையா நம்பிக்கையோட பகவானோட நாமத்தை சொல்லும் போது நமக்கு மோட்சம் கிடைக்காதா என்ன? கண்டிப்பா நமக்கும் மோட்சம் கிடைக்கும். அந்த நாமத்தை நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நம்மளும் பகவான் கிட்ட அடையலாம். சோ யாரோட நேச்சரையும் நம்ம மாத்திக்க முடியாது. பட் இருக்க நேச்சர்ல இருந்து பகவான் கிட்ட நம்ம பக்தியை செஞ்சு பகவான் கிட்ட போகலாம். ஹரி ஓம் தன்சன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா பிரபு? மேடம், அந்த முக்குணங்களை ஒரு தடவை சொல்லுங்க, என்னெல்லாம் பேர் சொல்லுங்க. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ராட்சச குணம்னு ஒண்ணு இல்லையாமா? அந்த ரஜோகுணத்தை தான் மேபி ராட்சச குணம் அப்படி சொல்லலாம். ராஜோகுணம் தான் ராட்சச குணம் இல்லையா? அப்ப சத்துவ குணம், ரஜோகுணம், இன்னொன்னு தமோகுணம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சரிம்மா, சந்தோஷம். நம்ம எல்லாம் சத்துவகுணத்துல இருக்கனாலதான் பகவானோட கதைகள்லாம் கேட்கறதுக்கு நம்மளால ஆன்மீகத்துக்கே வர முடியுது. சோ அப்போ நம்ம எல்லாம் சத்துவகுணத்துல இருக்கோம். ஆனா யாருமே எந்த குணத்துல நிறைய இருக்கிறது கிடையாது. பட் ஆனா அப்பப்போ மாறும். பட் இருந்தாலும் நம்ம இப்ப சத்துவ குணத்துல இருக்கனாலதான் அந்த டைம்ல கிளாஸ் கேட்கிறோம் நம்ம. அப்ப நம்முடைய பிறப்பானது இந்த 3 குணங்களின் அடிப்படையில் தான் வருகிறதா? நம்மளோட ப்ரீவியஸ் கர்மா, இந்த 3 குணங்கள் இந்த ஜட இயற்கை இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் கர்மாவை பேஸ் பண்ணி இந்த 3 குணங்கள் நமக்கு கிடைக்குது. 3 குணங்கள் படி நமக்கு அடுத்த பிறவி கிடைக்குது. அப்படியானால் இந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த முக்குணங்களுக்கும் அடிப்படையில நம்ம பிறவி இல்லையா? ஆணவம் அப்படி கிடையாது. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்மால நம்ம என்ன நம்ம கர்ம வாசனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜட இயற்கை, இந்த ஜட இயற்கைன்றது 3 குணத்தால ஆனது. அது நமக்கு உடலை கொடுக்குது. அதுல தான் நான் கேட்கிறது, ஆணவகமா, கண்மமா, மாயையா, இந்த முக்குணங்களில் எந்த குணம் நமக்கு இந்த பிறவியை கொடுத்தது? மாயை ஆக்சுவலி இது மாயை கூட சொல்லலாம். பட் இததான் பிரபு நான் தெரிஞ்சிருக்கேன். பிரபு ஏதாவது மாயை 3 குணங்களுக்கு அடிப்படையானது அந்த மாயை. அதுதான் அந்த ஜட இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம 3.29ல படிச்சு சொல்லிக்கலாம். ஜட இயற்கை பிளஸ் 3 குணங்களால் இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நடைபெறும் செயல்கள் தான் நம்மளுடைய கர்மா இல்லைங்களா? அப்படித்தானே படிச்சோம் 3.29ல. ஜட இயற்கை, பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் பிளஸ் குணங்கள். அதனால் நம்ம எல்லா செயலையும் நம்ம தான் செய்யறன்ற அகங்காரம் வருகிறது. அதன்படிதான் நம்மளோட கர்மாவும் அமையுது. கரெக்ட் நினைக்கிறேன். பிரபு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 3.29ல நம்ம 2 days 3 daysக்கு முன்னாடி பார்த்தோம்ல கிளாஸ். பிரபு கேள்விக்கு இது கரெக்டா? ஆமா மாதாஜி, கரெக்ட். கரெக்ட்டுங்களா? பஞ்சபூதங்கள் பிளஸ் மனம், புத்தி, அகங்காரம் 3 குணங்களால் நம்ம செயல்படுகிறோம். இதன் பயன்தான் நமக்கு கர்மங்கள் நம்ம அடையிறோம். மாதாஜி சொன்ன மாதிரி அது பூர்வ ஜென்ம பண்ண
கர்மங்கள் பிளஸ் இந்த ஜென்மத்துல நம்ம என்ன குணங்கள் இருக்கிறோம் அதை வச்சுதான் நம்மளுடைய செயல்கள் வினைகள் எல்லாமே இருக்கு. மிகவும் சரியா சந்தோஷம்மா, சந்தோஷம், சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. முக்கியமா அகங்காரம், நான் என்ற அகங்காரம், நான் தான் செய்யறேன் அப்படின்றது ஒரு அகங்காரம் இருக்கிறது. அதத்தான் ஆணவன்னு சொல்லலாமா? அது ஆணவன்னு சொல்லலாம். அகங்காரம் எல்லாமே ஒண்ணு. ஆனா இந்த குணங்கள் செய்து, ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் தான் செஞ்சேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் செஞ்சேன். இந்த உடல் செஞ்சதான் நம்ம நினைக்கிறோம், கிடையாது, குணங்கள் செய்து. அது ஆணவன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அகங்காரம் ஆணவம் எல்லாம். அவன் ஆணவம் பிடிச்சவன், ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன், ஆல்மோஸ்ட் ரிலேட்டடா தான் இருக்கு பிரபு. அது வழக்கு சொல்லா இருக்கலாம். ஆணவம்னு சொல்லக்கூடியது இந்த பிராரார்த்த கர்மத்தில் வரக்கூடியதா நம்ம பிறவியிலேயே உள்ளது. பாடியிலேயே நம்ம நேச்சுரலாட்டே என்னைக்கு கரு உற்பத்தி ஆகுதோ அன்னைக்கே இந்த மும்மலங்களும் நம்முடைய உடம்புல சேர்ந்துரும்னு சொல்லி சொல்றாங்களே. கர்ம வினைகளின் படிதானே நமக்கு வந்து பாடியே கிடைக்குது. போன கர்மா என்ன பண்ணுவோம், என்ன சொல்றாங்க 3.31 ஸ்லோகா என்னவோ சொல்றாங்க, பாகவதத்துல சொல்றாங்க இல்லைங்களா, அவரவர் செய்த கர்ம வினைகளின் ஏற்ப ஒரு உடல் கிடைக்கப்படுகிறது இல்லைங்களா நமக்கு. அவரவர் செய்த கர்ம வினைகளின் ஏற்ப ஒரு ஆணின் விந்துவாகிய அணுக்கூறின் மூலம் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் நுழையும்படி செய்யப்படுகிறது. அதனால் தானே நமக்கு ஒரு உடல் கிடைக்கிறது. அப்போ அதோடவே நம்ம இந்த பாடியை விடும்போதே மனம் புத்தி அகங்காரமும் கூட போயிடும், திருப்பி அது வரும். சந்தோஷம். உங்களுடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சந்தோஷமா. மகா கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே. ஓகே பிரபு, தேங்க்யூ, நன்றி பிரபு. மாதாஜி, அந்த அரசர் பேர் வந்து இந்திரஜித் தானே சொன்னீங்க? என்ன மாதாஜி? இந்திரத்யுமனன் மாதாஜி. இந்திரத்யுமனன். யூமனன். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. இந்திரத்யுமனன். மாதாஜி, இந்த ஸ்டோரி சொன்னீங்களா மாதாஜி, இந்த ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க மாதாஜி? 3 குணங்களை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல மாதாஜி, இது ஆக்சுவலி கஜேந்திரனோட மோட்சம். 3 குணத்துல இருந்து நம்ம வந்து வெளியில வரணும்னா பகவான் கிட்ட சரணடையணும். சோ அதுக்காக இந்த ஸ்டோரி சொல்லப்பட்டது. இத வந்து யானையா இருந்தா கூட பகவானோட நாமம் சொன்னதுனால இதுக்கு மோட்சம் கிடைச்சது இல்லையா. சோ பகவான் கிட்ட நம்ம சரணடையும் போது அந்த 3 குணத்துல வெளியில வர முடியும். சோ அதுக்காக சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. மதாஜி ஒரு நிமிஷம், இந்த ஸ்லோகா தான் மதாஜி 3.31.1 அந்த ஸ்லோகால தான் பரமபுருஷ பகவான் கூறினார், பரமனின் மேற்பார்வைக்கேற்ப அவரது பணியின் முடிவிற்கு ஏற்றபடி உயிரினம் ஆகிய ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலை மேற்கொள்வதற்காக அணுக்கூறின் மூலம் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் செயல்படுகிறது. அப்போ கர்மா படிதான் நமக்கு ஒரு உடல், ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறது. தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் இடையில சொல்லிட்டு தான் மன்னிக்கவும். இல்ல மாதாஜி, டவுட் எதனா கிளியர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. மாதாஜி, அப்ப மாயையோட வேலை என்ன மாதாஜி? மாயை நம்மள என்ன செய்யுது? மாதாஜி, ஆக்சுவலி மாயை வந்து நம்மள வந்து மாயைன்றது வேற ஒண்ணு இல்ல, அதுவும் பகவானுடைய ஒரு சக்தி தான். சரிங்களா? அது வந்து நம்ம வந்து ஒண்ணு கிருஷ்ணாக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா மாயைக்கு சேவை செய்யணும். அது நம்ம சூஸ் பண்றது நம்மளோட கையில தான் இருக்கு. மாயைக்கு சேவை செய்யறதுன்னா என்னது மாதாஜி? ஜட இயற்கை. மாயை மாதாஜி, மோனா மாதாஜி, shall I take it? மாயான்றது வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் தண்ட பிரணாம். மாயை வந்து மொத்தம் 2 வகையான மாயை இருக்கு. யோக மாயா, மகாமாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, யோக மாயாவோட அதிபதி ராதாராணி லக்ஷ்மி தாயார். ஓகே, மகாமாயாவோட அதிபதி பார்வதி அம்மா, துர்கா அம்மா, இவங்க வந்து அதிபதி. 2 பேருக்கும் ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு நீங்க மென்ஷன் பண்றது மகாமாயாவா? மகாமாயாவோட வேலை வந்து கிருஷ்ணரை நம்மளகிட்ட இருந்து மறைக்கிறது. இப்ப கிருஷ்ணர் எல்லா இடத்திலும் இருக்கார், எல்லா செயலிலும் இருக்கார். ஆனா நம்மளால பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியல. காரணம், மகாமாயா நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. காரணம், இதான் நம்ம ஆசைப்பட்டோம். நம்ம ஒரு குழந்தை இருக்கு, லட்சுமி மாதாஜிக்கு ஒரு குழந்தை இருக்கு, இல்ல அவங்க ஒரு குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே அம்மா அப்பா எல்லாம் ஒரு கண்காணிப்புல இருப்பாங்க.
திடீர்னு ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அம்மா அப்பா வந்து எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எதையாவது பொண்ணி கலக்கி சமைச்சு இதை எடுத்து விளையாடி, அம்மா எப்போவுமே அதை விளையாட தரமாட்டா, இன்னைக்கு நம்ம அதை எடுத்து விளையாடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் என்ன பண்ணோம், அம்மா அப்பா இல்லாத போது நம்ம விளையாடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஜீவாத்மா வந்து கிருஷ்ணர் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதனால பகவான் என்ன பண்றாரு, நான் இல்லாத இடம் இல்லை, அதனால என்ன பண்றாரு, துர்காமாவை சொல்லி நீ என்னை வந்து மறைச்சிரு அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, ஆனா நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால நம்ம இஷ்டம்படி நம்ம இருந்திருக்கோம். இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம கவனிச்சுட்டு இருக்காங்க, நம்ம டீச்சர் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஜீவாத்மா நம்மளை மாதிரி என்னை மாதிரி ஆத்மா வந்து பகவான் வேண்டாம், எனக்கு அவர் இல்லாமல் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுனால பகவான் துர்கா தேவியை சொல்லி தன்னை வந்து மறைச்சுக்கிட்டாரு. அதனால நம்ம மனம் போன போக்கில் நம்ம எல்லாம், நான் நீங்க இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருமே மனம் போன போக்கில் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த மகாமாயா கிளியர் ஆயிடுச்சா லக்ஷ்மி மாதாஜி? எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே. ஸோ மகாமாயோட வேலை நம்ம வந்து பகவான் கிட்ட இருந்து பிரிக்கிறது, ஓகே, மறைக்கிறது. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆனால் மறைச்சிடுறாரு. இல்லாத மாதிரி நம்ம இப்போ ஆடிக்கிட்டு இருக்கோம். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம பேசுறத கேட்குறாரு, நம்ம செய்கிறத கவனிக்கிறாரு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கூட பண்ணிட்டு இருக்கார். ஆனால் நம்ம யாரும் இல்லாத மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கோம். அடுத்தது யோகமாயா. யோகமாயா வந்து எப்படின்னா பக்தர்களுக்காக பகவான் உண்டு பண்ணினது. பகவான் லீலை பண்றதுக்காக அந்த யோகமாயா வந்து பண்றாங்க. இதுக்கு இன்சார்ஜ் வந்து ராதாராணி. அதாவது பகவான் வந்து சுப்ரீம், எப்பவுமே 10,000 பேர் அவருக்கு வந்து சேவை பண்ணிட்டு ரெடியா இருந்தாருன்னா ஒரு 4 நாளுக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கே போர் அடிச்சிடும். கரெக்டா இல்லையா? இப்போ உங்களுக்கே எல்லாருமே நீங்க அப்படின்னு சொன்னா உடனே காப்பி எடுத்துட்டாங்க, அப்படி சொன்னா உடனே டிஃபன், சொன்னா உடனே வெண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு லெவலுக்கு நல்லா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ பகவானுக்கு வந்து பக்தர்களோட சரிசமமாக உட்காந்து விளையாடி சாப்பிட்டு குதிச்சு படுத்து உருண்டு சண்டை போட்டு ஜாலியாக இருக்கணும்னு ஆசை. ஸோ அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ராதாராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து பக்தர்கள்கிட்ட இருந்து மறைச்சிடுவார். இவர் வந்து சுப்ரீம்லாம் கிடையாது, இது உன் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் தான் இவன் அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆயிடுறது, கோபர்களும் கோபியர்களும் சந்தோஷமாக அவர் கூட விளையாடுறாங்க, வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த யோகமாயா வந்து என்ன பண்றாருன்னா கிருஷ்ணனே மறைச்சிருமா. சம்டைம்ஸ் கிருஷ்ணனை மறைச்சு நீ ஒரு பெரிய சுப்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒரு சின்ன பையன்தான் அப்படின்ட்டு. ஸோ யசோதமா குச்சி எடுத்துட்டு வரும்போது என்ன பண்றா, கண்ணன் ஓன்னு அழுகிறான். இப்போ கண்ணனுக்கு தெரியுது, நான் தான் சுப்ரீம், என்கிட்ட தான் நாராயண வரார், என்கிட்ட தான் காரணோதக விஷ்ணு வராங்க, என்னோட ஒரு வேர்வை துவாரத்துல இருந்து எண்ணற்ற உலகங்கள் வருது, இப்படியெல்லாம் தெரிஞ்சா யசோதமாவோட குச்சி எடுத்துட்டு வந்து அழ முடியுமா? அழ முடியாது. பட் பகவானுக்கு வந்து அந்த மாதிரி அழகணும், அந்த மாதிரி விளையாடணும், சிரிக்கணும், பால் குடிக்கணும், ஏறி தோல் மேலே ஏறிக்கணும், திருடணும், கோபியர்களோட விளையாடணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, யோகமாயா கண்ணனையும் நீ சுப்ரீம் இல்லை ஆர்டினரி மாதிரி காமிப்பாங்க. ஆனால் உடனே நினச்சிக்க கூடாது இது கிருஷ்ணருக்கு மேலே அப்படின்ட்டு. இல்லை, கிருஷ்ணரோட எப்போ அதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க, எப்போ அதை ரிமூவ் பண்ணணுமோ ரிமூவ் பண்ணுவாங்க. அது கிருஷ்ணரோட ஆணைப்படி அதை வந்து அவங்க பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணன் ஒரு சின்ன பையன், அம்மா குச்சிக்கு பயந்தவன், ஆனால் யமுனைக்கு போகிறான், பசுமாடு வந்து விஷம் குடிச்சு இறந்து போயிடுறது. என்னடா காரணம்னு பார்த்தா காளிங்கன் எப்பேற்பட்ட ஒரு பாம்பு. ஆனால் என்ன பண்ணுறாரு கண்ணன், உடனே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்து மேலே ஏறி அங்கேருந்து ஒரு டைவ் அடித்து அந்த காளிங்கன் மேலே அட்டகாசமாக விளையாடுறாரு, சண்டை போடுறாரு, கடைசியில் டான்ஸே ஆடுறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுறாரு, சுப்ரீம் ஆயிடுவார். திருப்பி இந்த பக்கம் வந்தால் திருப்பி சாதுவாக ஒரு சின்ன பையன் மாதிரி ஆயிடுவார். ஸோ இது அவர் லீலை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. பக்தர்களையும் மறைச்சிடுவாரு, கண்ணனையும் மறைச்சிட்டு அவங்க 2 பேரும் ஆர்டினரி பீப்புள் மாதிரி பண்ணிவிடுவார், அவங்க லீலை பண்ணுறதுக்காக. இது யோகமாயா, இது ராதாராணி. அந்த யோகமாயோட சின்ன போர்ஷன் தான் மகாமாயா, துர்கம்மா. அந்த அம்மாவோட வேலை என்ன, அபக்தர்களை கண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கிறது. Is it clear, Mataji? Yes, Prabhu, clear. Hare Krishna, Prabhu. Haribo. Thank you, Prabhu. Hare Krishna. Sorry, Mohana Mataji, I took your time. I'm very sorry for that. பிரபுஜி, அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாமா பிரபுஜி? சொல்லுங்க. அதே மாதிரி அந்த லட்டு கிருஷ்ணனுக்கு யசோதாமா சாப்பாடு ஊட்டும் போது ஆண் வாய் திறக்கும் போது அவருடைய வாய்க்குள்ள உலகம் தெரியும் சொல்லுவாங்க. அது உண்மைதான் மாதாஜி? பாப்பாங்க.
அந்த உலகமே அது எஸ் கண்ணுக்குள்ள பூமியே அவரோட சாப்பாடு ஊட்டும் போது கிருஷ்ணனோட அந்த முகத்துக்குள்ள தெரியும்னு சொல்லுவாங்க. பகவானோட எல்லா லீலையும் யோகமாயோட கண்ட்ரோல்ல தான் நடக்குது. பகவான் பக்தர்களோட பண்ணக்கூடிய எல்லா லீலைகளும், இதுக்கு பேர் வந்து பிரம்மாண்ட லீலை. ஓகே, இந்த பிரம்மாண்ட லீலையில இருந்து ஆரம்பிச்சு எவ்ரி லீலா இஸ் பை யோகமாயா. அபக்தர்களுக்கு பக்கம் வரும்போது எவ்ரி திங் இஸ் டன் பை மகாமாயா. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒழுங்கா பக்தி பண்ண நம்ம குவாலிட்டியா இருந்தால் பகவான் துர்காமா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் உள்ள இருக்காங்க, கம்பவுண்டரோட வேலை என்ன, கரெக்டா ஒழுங்கா அந்த லைன் படி அனுப்புறது கொள்றதுன்ற ஒரு வேலை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு கலெக்டர் இருக்காரு, 1000 பேர் பார்க்க வராங்க, ஆனா அவன் ஒரு 10 பேரை தான் அனுப்புவான், பியூனு இல்லைன்னா அந்த செக்ரட்டரி. அவன் பார்க்குறான், இது என்ன கண்டிஷன், இது ஓகேவா, இது தேவையா, இது இல்லை தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அவன் அனுப்புகிறான் இல்லையா. அதே மாதிரி மகாமாயா துர்கம்மா உடனே மோசம்லாம் நினைக்காதீங்க. துர்கம்மாவும் கிருஷ்ணனோட ஆணைப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. மகாமாயா ராதாராணியும் கிருஷ்ணனோட ஆணைப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ துர்கம்மா கண்ணனுக்கு எப்படி வேலை செய்கிறா, அபக்தர்களே கண்ணன்கிட்ட இருந்து தொல்லை பண்ணாமல் விட்டுடுறா. ஏன்னா இவங்களும் அதான் ஆசைப்படுறாங்க. உடனே கண்ணனை வந்து தொல்லை பண்ணா. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது துர்கம்மா நல்லா நம்மளை வந்து என்ன பண்ணுவான், டெஸ்ட் பண்ணி இது கரெக்டாக வருதா அப்படின்னு நிறைய சூழ்நிலைகள்லாம் பண்ணி நல்ல குணநலங்களோட இருக்கும்போது துர்காமா என்ன பண்ணுறா, நம்மளுக்கு வழியை கொடுத்து நம்மளை வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இல்லைன்னா அந்த ஒரு அபோர்டு இல்லைன்னா அந்த ஒரு கிரகத்துக்குள்ள அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள நம்மளை வந்து பாஸ் பண்ணி விட்றான். ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி, எப்படி டீச்சர் எக்ஸாம் வச்சு ஃபில்டர்லாம் பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை, அந்த மாதிரி நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பா, சாகிற வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவான். அப்போ அந்த சாகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எம் வியாபி ஸ்மரன் பாவா. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் பகவானை எப்பவுமே நினைக்கிறதுக்கு, பகவானோட நாமத்தை சொல்றதுக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு முள்ளு குத்திடுச்சு, ஒரு டேபிள் வந்து காலில் இடிச்சு அம்மா அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்திடுறோம். சில பேர் என்ன சொல்லியிருக்கா, தேவையில்லாம யமனோட பொண்டாட்டி எல்லாம் கூப்பிடுவாங்க ஐயோ அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையா? ஐயோ காலை இடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அது வந்து யமனோட பொண்டாட்டி பேர் அது. ஸோ இப்படி யமனோட பொண்டாட்டியோ இல்லைன்னா நம்ம அப்பாவோட பொண்டாட்டியோ கூப்பிட்டு விளையாட்டுக்காக சொல்றது மாதிரி, ஓகே, நம்ம அம்மானு கூப்பிட்டு இல்லை அப்பான்னு கூப்பிட்டு நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம், அப்பா அம்மா இப்படி. ஆனா பகவான் 8வது அத்தியாயம் வரும்போது தான் சொல்றாரு, எம் வியாபி ஸ்மரன் பாவா, இல்லைன்னா அந்த காலேஷ மாமேவா ஸ்மரன் முக்தா கலைவரம், இறக்கம் தருவாய், நீ என்னை நினைத்தால் என்கிட்ட வருவாய். ஸோ இந்த கால் இடிக்கிறது, முள்ளு குத்துறது, சூடு பட்டுறது, இதெல்லாமே வந்து சின்ன சின்ன எக்ஸாம்ஸ். இதுல நம்ம கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா கேசவா, ஐயோ குக்கர் சுட்டுருச்சு சமைக்கிறீங்க, அப்பா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மிகப்பெரிய டெஸ்ட், த ஃபைனல் போர்டு எக்ஸாம், அது வந்து டெத்து. அன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ணாராமான்னு சொல்லி நம்ம வந்து மகாமாயனை மட்டும் வேணாம், நீ செமையான ஆளு, நீ சூப்பரான ஆளு, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிறப்பு இறப்பு நோய் நொடி இருக்கக்கூடிய இந்த பௌதிக உலகத்தில் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்து அவர்கிட்ட போயிடு அப்படின்ட்டு நம்மளை கம்ப்ளீட்டு. அதை மிகப்பெரிய டெஸ்ட் மகாமாயா என்னைக்கு வைக்கிறா, நம்மளோட டெத் டே அன்னைக்கு வைக்கிறா. ஹரிஓம் தத் சத். இன்னைக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன், நேரம் ஆயிடுத்து. வேற கேள்விகள் இருந்தா நம்ம டெக்ஸ்ட்ல அனுப்புங்க. We will note down and we will answer in a separate day. Sure, Yes. Prabhu. Thank you. Hare Krishna. Hare Krishna. சந்திரசேகர பிரபு ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல ஒண்ணு ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஏன்னா அந்த சபையில வந்து பெரியவங்க எல்லாம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு, நம்ம அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் சோ நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த துர்கான்னு சொன்னீங்க இல்லையா, இந்த துர்கா வந்து நீங்க வந்து வைஷ்ணவ துர்காவை சொல்றீங்க, சிவன் கோவிலையும் துர்கா இருக்கிற, அது வேற இது வேறையா எப்படி? ரெண்டுமே ஒண்ணுதான் பிரபுஜி, ரெண்டுமே ஒண்ணுதான். அங்க இருக்கக்கூடிய துர்க்கையும் இங்க இருக்கக்கூடிய துர்காவும் ஒண்ணுதான். சேம் தான். சந்தோஷம். நம்ம வந்து டீடைல்டா இன்னும் போக போக வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு துர்கா ஒரு பேச்சு எடுத்ததுனால சொல்றேன். துர்கானா சமஸ்கிருதத்துல ஜெயிலுன்னு அர்த்தம். துர்கனா ஜெயிலு, துர்கானா ஜெயிலர்னு அர்த்தம். இந்த பௌதீக உலகத்தோட ஜெயிலர் அவங்க. நம்ம ரஜினிகாந்த் ஜெயிலர் படம் நடிச்சார் இல்லையா, ஜெயிலுக்கு அதிபதியா இருக்கார் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹோல் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு
துர்கா மாதா அதிபதி, எல்லாரையும் பிடிச்சி எல்லா கட்டுண்ட ஆத்மாவையும் இங்க பிடிச்சி வச்சிருக்கா. நம்ம ஒழுங்கா பக்தி பண்ணி எடுத்து அவங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னா அவங்க நம்மளை ரிலீஸ் பண்ணி அங்க அனுப்புவாங்க. இதோட இன்னைக்கு இதை நிறுத்திக்கலாம் அந்த சப்ஜெக்டை. பானுமதி மாதாஜி நீங்க எதை சொல்ல வரீங்க சொல்லுங்க. சந்தோஷம். இல்ல ஹரி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ரீகேப் பண்ண எஸ் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ், வெல்கம் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். யாராவது ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பிரணாம்ஸ் பிரபுஜி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மாதாஜி கொடுத்த தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறேன். மாதாஜி வந்து இப்போ முக்குணங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அதோடைய விளக்கம் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து இந்த முக்குணங்கள்ல அடிப்படையில தான் வந்து நம்ம எல்லாரும் இருக்கோம். அதே மாதிரி ஞானிகள் வந்து எவ்வளவு தூரம் படிச்சிருந்தாலும் கூட அவங்களால உடல் ஆத்மா பிரிச்சு பாக்குறது வந்து அவங்களுக்கும் கஷ்டம். நம்ம வந்து முக்குணங்கள்ல இருந்தா கூட பகவான் கிட்ட நம்ம சரண் அடைஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம மாயையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. மாயையில இருந்து விடுபடணும்னா வந்து நம்ம ஒரு குருவை வந்து குருவின் மூலமா வந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. குருன்னா வந்து எப்படி துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனருக்கு வந்து வில்வித்தை தெரியும், பீமருக்கு வந்து கதை தெரியும். அத வந்து அவங்க மாத்தி பீமருக்கு வந்து வில்வித்தையும் அர்ஜுனருக்கு வந்து கதையும் சொன்னா அவங்களால எப்படி மாத்த முடியாதோ, அதே மாதிரி இந்த முக்குணங்கள்ல வந்து நம்மளால வந்து மாற முடியாது அப்படின்னு கூட சொன்னாங்க. இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து முக்குணங்கள்ல வந்து இருந்தா கூட நம்ம கிருஷ்ண உணர்வுல பயிற்சி செஞ்சோம்னா நம்ம மாயையில இருந்து விடுபடலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தவறுதல் இருந்தா மன்னிச்சு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். வெரி வெரி கிறிஸ்ப். நன்றி பிரபுஜி. Hare Krishna Mataji, thank you so much. Nice recap Mataji. Thank you Mataji. Hare Krishna Mataji. Mataji, Vancha Kalpata Salilama. Hello Mataji. Hare Krishna, yes Mataji, yes Mataji. Vancha Kalpata Kripa Sindhu Evacha Danam Pavanebhyo Vaishnaveभ्यो Namo Namaः. Nanda Kori Vaishnavandi ki jai, Shri Prabhupada ki jai, Shri Guru Maharaj ki jai. Jai Guru Prema. Prabhuji Mataji. Thank